எல்லோருக்கும் வணக்கம். சில நேரங்களில் கொடுக்குற தெய்வம் அப்படியே கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அதாவது நம்ம சில ஷேர்களை பார்க்குறோம். இந்த JLHLன்னு ஒரு ஷேர் அவன் ஆல்மோஸ்ட் 40% ஏறி இருக்கான். அதாவது இந்த தெய்வத்தை இப்படி ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 1050 இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஒருவேளை அவன் மேலே ஏறிடுவானோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவன் மேலே ஏறினது மட்டும் இல்லை, அவன் பாட்டுக்கு எங்கேயோ டாப்புக்கு போயிட்டான். ஒரே மாசத்துல 40% கசக்குதா? இந்த சமயத்தில் தான் நான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஷேர் மார்க்கெட்ல உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது ஒரு நல்ல லோ ரேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு வச்சுங்களேன், அவன் திரும்பி அந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்றதே ஒரு லாபத்தில் வர்றான். ஒருவேளை அந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணி மேலே பிரேக் அவுட் ஆயிட்டான்னு வச்சுங்களேன், கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான லாபம் வருது. அப்போ ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பெருசாக சம்பாதிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், முதல்லையே போய் சீட்டில் இடத்த போட்டு உட்கார்ந்துக்கணும். நல்ல லோ ரேட்டில் இருக்கும்போது வாங்கி அமைதியாக பேசாமல் பல வருடங்களுக்கோ அல்லது பல மாதங்களுக்கோ உட்காந்து நல்ல ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டாக பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது எனக்கு இருக்குது. ஸோ பெரும்பாலான ஷேர்கள் இப்படி தான். விப்ரோ கூட பாருங்க, அவன்லாம் நல்ல 714 ரூபாயிலிருந்து 50% 365 ரூபா வந்தான். சரி, வந்ததுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆகிறான், ஒரு சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னா அது ஒரு அட்டம்ப்ட்டுக்கு உண்டான இடம், ஒரு அக்குமுலேஷனுக்கு உண்டான இடம். வாங்கிட்டு பேசாமல் ஒரு வருஷம் ஆச்சு. 360 ரூபாய்க்கு வாங்கினது இப்போ ஆல்மோஸ்ட் 536னா ஒரு வருஷம் பேசாமல் தான் உட்காந்துருக்கணும். 2-3 வருஷம் பேசாமல் தான் உட்காந்துருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் அவனுடைய பழைய ஹை வரும்பொழுதே ஆல்மோஸ்ட் பணம் டபுள். ஸோ தெய்வம் வந்து கூரையை பிரிக்கிறக்குள்ளேயே நம்ம அந்த வீட்டை விட்டு எந்திரிச்சு போயிடக்கூடாது. அந்த தெய்வம் கூரையை பிரித்து நம்ம தலைமையில பணத்தை கொட்டுற வரைக்கும் ஒரு 4-5 வருஷம் ஒரு ஷேரில் இருந்தால் தான் ஒரு நல்ல வருமானம் அப்படின்றது இதன் மூலயமா தெரிகிறது. நண்பர்களே, சமீபத்தில் கோல்டினுடைய ப்ரைஸ் இறங்கி இருந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 10 கிராம் பவுனுக்கு 10 கிராம் நகைக்கு 2000 ரூபாய் இருந்தது. 65,200 ரூபாய்க்கு பக்கம் இருந்தது. கீழே 63,400 ரூபாயே வந்தான். இந்த சமயத்தில் இந்த மாதிரி லோ ப்ரைஸ் இருக்கு, இப்போ பார்த்தியா மேலே ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி வீட்டம்மாயிட்ட சொன்னால், ப்ரைஸ் எல்லாம் எதுக்குங்க நீங்கள் பார்க்குறீங்க, தங்கம் நீங்கள் வாங்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நான் எதுவுமே எதிர்த்து பேசலையே, ஏன்னா நாளைக்கு கறி கஞ்சிட்டே நம்மளுக்கு எதுவுமே சோறே கிடைக்காம போயிடும். இந்த சமயத்தில் ஒரு நண்பர் சந்தோஷமான விஷயத்தை சொல்கிறார். இங்கே பாருங்கள், 2023 மார்ச்சில் டேக்ஸ் ரீஃபண்டுக்காக ஒரு 50,000 ரூபாய் போட்டிருப்பாப்புல போல. ஒரு வேளை இவருக்கு ஒரு 30% டேக்ஸ் லேப்பில் வர்றாருன்னா அந்த 50,000 ரூபாய் இவர் போட்டதை கணக்கு காமிச்சா அவருடைய அக்கௌண்டன்ட் வந்து ஒரு 15,000 ரூபாய் பிடிக்க முட மாட்டார். ஸோ அப்போவே அவருக்கு ஒரு 15,000 ரூபாய் லாபம். இப்போ அந்த 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 80,000 மாறி இருக்கு. அப்போ காஸ்ட்டை கழிச்சு விட்டோம்னா அதில் ஒரு 30,000 ரூபாய் லாபம். ஆல்மோஸ்ட் பணத்தை ஒரே வருஷத்தில் டபுள் பண்ணி விட்டாங்க. இதில் என்ன ஒரு சோகம்னா, அவர் உடனே விற்க முடியாது, 2 வருஷம் கழிச்சு தான் விற்க முடியும். ஏன்னா இது 3 வருஷம் லாக்இன் பீரியட். ஐயோ தெய்வமே, ஆமாங்க ஆமாங்க, இந்த வாரம் விழுந்த வேகத்தை பார்த்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. மார்க்கெட் உச்சியிலிருந்து இறங்கினது. இருந்தாலும் அந்த கரடியலினுடைய ப்ரொபோசலை ஷேர் மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணி விட்டு ஒரு மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. இந்த சமயத்தில் ஒரு நண்பர் ரொம்ப கில்லாடியே யோசிக்கிறாப்புல. அதாவது நம்ம எந்த ஷேர் வாங்குறோமோ அவன் நீட்டி படுத்துறான். அதனால் அதை விட்டுவிட்டு எந்தெந்த ஷேர்லாம் ஏறிட்டு இருக்கோ அதை போய் பிடிச்சி வாங்கிடணும். ஏறுற ஷேர் எல்லாத்துலேயும் 1-2 வாங்கி போடணுன்றார். ஆக்சுவலாக இவர் யோசிக்கிறது கரெக்டான விஷயம் தான். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கூட சில பேர் மார்க்கெட் இறங்குன்னு சொல்லி ஏதாவது ஒன்று வாங்கி வைப்பாங்க, அப்புறம் மார்க்கெட் மேலே ஏறிடும். ஆக மொத்தம் அவங்க நினச்சதுக்கு மாற்றி பண்ணியிருந்தாவே எவ்வளவு லாஸ் பண்ணாங்களோ அவ்வளவு சம்பாரிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் பொதுவாகவே ஷேர் மார்க்கெட்டில் வந்து இறங்கும் 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 இறங்கும்னு 10 தடவை யோசிச்சோம்னா அதில் 3 தடவை தான் நடக்கும். அதே மார்க்கெட் ஏறுன்னு யோசிச்சோம்னா 10 தடவைக்கு 7 தடவை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்தந்த மார்க்கெட்டுகளை பொறுத்து. இதே சைனா மார்க்கெட்டில் போய் நம்ம 10 தடவை ஏறும்னு நினச்சோம்னா அது 7 தடவை கும்பாயிட்டு 3 தடவை தான் ஏறும். ஆனால் நம்ம நாடு நம்ம ஷேர் மார்க்கெட்டு வளர்ச்சி பாதையில் இருக்கிறதுனால நம்ம 10 தடவை மேலே ஏறுன்னு யோசிச்சா அதில் 7 தடவை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 10 ஷேர் ஏறுற ஷேராக பார்த்து எடுத்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது எப்படி 7 ஷேரில் லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 3 ஷேர் கும்பா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏறிட்டு இருக்கிற ஷேர் ஏறிட்டே தானே இருக்கணும்? அப்படி கிடையாது. இந்த SKMX அப்படின்ற ஒரு ஷேரை ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைப்பீங்க, 60 ரூபாயிலிருந்து 500 ரூபா வந்துடுச்சு, ஏறிட்டே தானே இருக்குது, ஏறிட்டே தானே போகுன்னு நினைப்பீங்க. கிடையாது. அப்படியே கொஞ்சம் சார்ட்டை தள்ளி வைக்கிறேன்னு வச்சுங்களேன், எந்த இடத்துல யூ டர்ன் போடுவானே தெரியாது, எந்த இடத்துல பள்ளத்தை தோண்டுவானு தெரியாது. அவன் பாட்டுக்கு 550 ரூபாயிலிருந்து இப்போ 250 ரூபா வந்துட்டான். ஸோ எந்த ஒரு ஷேருமே கடல் கடந்து வானமே எல்லைன்னு போக முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல யூ டர்ன் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஏர்லியராக பிடிக்கிறீங்க, இன்வெஸ்ட் அட் லோ, எவ்வளோ தூரம் நல்ல கம்மியான ரேட்டு பிடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லது.
எனிவே நம்ம நண்பர் சொன்ன ஐடியா ரொம்ப நல்ல ஐடியாவாக தான் தெரியுது. நான் பெரும்பாலும் லோ ரேட்டில் எடுக்கக்கூடிய ஸ்டாக்கில் தான் நான் பார்க்குறேன். ஏன் ஏறிட்டு இருக்கிற ஸ்டாக்குலேயும் ஒரு 10 ஷேர் ஏறுற மாதிரி தெரிஞ்சால் அவனுக்கு ஏன் உடனும் அப்படின்னு அதுலேயும் 1-2 வாங்கி போடுறது நல்ல ஐடியா தான். ஆஹா, இங்கே பாருங்க, ஒரு நண்பர் ஸ்விங் ட்ரேடிங் ஏதோ ஒரு அச்சய பாத்திரம், அதுலேருந்து பணம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாரே என்னன்னு தெரியல. அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு சைடில் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி உதவியாக இருக்கும். அப்படி கிடையாது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சரி, அல்லது உலகத்தில் எதை பொறுத்த வரைக்கும் சரி, நம்மளுடைய கேபிட்டலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே சமயம் இன்ட்ரெஸ்ட்டும், அதாவது ஒரு வருமானம் வரணும்னா அதெல்லாம் ஃபிக்ஸட் இன்கம் அது போன்றதில் தான் நம்ம அந்த மாதிரி வரும். இதில் எல்லாம் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றது இருக்குது. இதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும், ஸ்டாக் செலெக்ஷன் இருக்குது, இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணால் உடனே நம்மளுக்கு இன்கம் வந்துடும் அப்படின்ற மாதிரி தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு சிட் ஃபண்டில் பணம் போட்டுட்டு இருக்காரு. எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 15%, 16% to 20% அவருக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. நீங்களும் ஒரு சிட் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயா தெய்வமே, என்னுடைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. எங்கள் பெரியம்மா ஒருத்தர் சீட்டு நடத்துனாங்க. அதில் ஒரு 3 பேர் பக்கத்து வீட்டிலேயே இருந்தவங்க பணத்தை எடுத்துகிட்டு திருப்பி தரவே இல்லை. அது அந்த காலத்தில் ஆல்மோஸ்ட் 2000 நினைக்கிறேன். அப்புறம் அப்போல்லாம் விலையும் ரொம்ப கம்மி தான். அதனால் அவங்க 2 வீட்டை விற்று அந்த செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த 2 வீட்டினுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிகளை தாண்டும். அதனால் நம்ம சீட்டு நடத்துறதுக்கும் போகல. இதே சமயம் இன்னொருத்தரை நான் பார்த்துருக்கேன். அவர் சீட்டு நடத்திக்கிட்டு இருந்தார். 2 பேர் சீட்டுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லி வீட்டுக்கு போய் டிவி ஃப்ரிட்ஜு கட்டெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாப்ல. ஸோ நம்மளுக்கு அந்த திறமை இல்லை. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா பணத்தை விட்டுட்டு வர ஆளாக இருப்போம். இல்லை ஒரு சீட்டை நடத்துகிறோம்னா நம்மகிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போகிற ஆளுகளாக இருக்கும். நம்மளுக்கு அந்த ராசி கிடையாது. நம்மளால இல்லை சிட் ஃபண்ட் நடத்த முடியாது. அச்சோ, இங்கே பாருங்க, ஒரு நண்பர் 25 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாப்ல. 27 லட்ச ரூபா. இதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் நான் லேர்னிங்காக எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாப்புல. ஏன் இவ்வளவு லாஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிக்கிறது என்னென்னா, நம்மகிட்ட ஒரு 20 கோடி சொத்து இருக்குது, அளவு ஒரு 25 கோடி சொத்து இருக்குது அப்படின்னா அப்போ இந்த 25 லட்ச ரூபா லாஸ் அப்படின்றது பெருசாக கண்ணுக்கு தெரியாது. பட் நம்ம இந்த 25 லட்சத்தையும் கடனாக வாங்கி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம வாழ்நாள் பூரா நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் நண்பர்களே, ஒரு ப்ரொஃபஷனலாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச். மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுங்க. இல்லைன்னா ஏதாவது போர்ட்ஃபோலியோ மேனேஜர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட பணம் கொடுக்கலாம். அதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் மெத்தட். அதை விட்டுவிட்டு நம்ம அல்லது நீங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ப்ரொஃபஷனலாக அது என்ன ஏதுன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பண்ணாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த ட்ரேடிங் அப்படின்றது ஒரு ஃபெயிலியர் கான்செப்டாக தான் இருக்குது. 100க்கு 11 பேர் ஜெயிக்கிறான்னு, மீதி 88 பேர் அவனுக்கு பணத்தை கொண்டே அவங்ககிட்ட கொடுக்கணும்னா நீங்கள் உங்களோட 25 லட்ச ரூபா வேறு யாரோ ஒருத்தருக்கு போயிருக்கு ட்ரேடிங்கில். எதுக்காக அப்படி விடணும்? அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஒரு 2-3 வருஷம் கழித்து ஒரு நல்ல லாபம் வந்தால் கூட நல்ல விஷயம் தான். இல்லைனாலும் கடைசிக்கு டிவிடெண்டை வாங்கிட்டாவது உட்காந்துக்கலாம். கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஷேரை வந்து நான் அடுத்த ஒரு டைட்டனாக தான் நான் பார்க்குறேன். இவன் 384 ரூபாயிலிருந்து நேராக 1000 ரூபா போனாலும் சரி, அல்லது 384 ரூபாயிலிருந்து கீழே 150 ரூபா வந்துட்டு மறுபடியும் 1000 ரூபா போனாலும் சரி, எப்படி பார்த்தாலும் இவன் ஆஸ் லாங் ஆஸ் ப்ராஃபிட் லாபம் தயாரிக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து இவன் வந்து என்னைக்காவது ஒரு நாள் போய் 1000 ரூபாய் டிங்குன்னு போய் தொடத்தான் போகிறான் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஒரு நண்பர் வந்து டென் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து பல்காக வாங்கி வச்சிருக்காப்புல. 11000 ஷேர் வாங்கி வச்சிருக்காப்புல 65 ரூபாய்க்கு. அது இப்போ கரண்ட் ரேட் வந்து 58 ரூபா. பெருசாக இன்னும் இறங்கல. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதலீட்டாளர்களில் இந்த ரிலையன்ஸ் குரூப் இருக்குது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கம்பெனி நஷ்டமாயிட்டு கொண்டு இருந்த கம்பெனி இப்போ கொஞ்சம் லாபமாக இருக்குது. இந்த 2 விஷயம் வந்து இதுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை பேஸ் பண்ணி 11000 ஷேர் எடுத்தீங்க அப்படின்றது தெரில. கடந்த ஒரு வருஷமாக பார்க்கும்போது இந்த ஷேர் ஏறுமுகமாக தான் இருக்கான். நீங்கள் போய் கரெக்டாக 65 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி இந்த உச்சத்தில் வாங்கினதுக்கப்புறம் அவன் வீக்காக இருக்கான். அது ஏன்னு தெரில. ஒரு வருஷமாக ஏறினவன் இன்னும் 2-3 மாதம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஏறி ஒரு 100 ரூபா போயிருக்க கூடாதா? என்றைக்குமே உங்களுடைய முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இவன் நல்லா இருந்த காலத்துலலாம் 220 ரூபா போயிருக்கான். இப்போ ஆல்மோஸ்ட் 59 ரூபாயில் இருக்கான். நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்து யோசிச்சு எடுக்கணும். இப்போதைக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி நஷ்டமத்தில் இருந்தால் பயப்படணும் அப்படின்றதான் பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் நடக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஷேர் வந்து இப்போதைக்கு நஷ்டம் பண்ணல. ஒவ்வொரு குவார்ட்டரையும் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு பேட் லக் நண்பர்களே. இந்த சாரதா கிராப் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து ஒரு நண்பர் வாங்கி வச்சிருப்பாரா என்னன்றது தெரில. இவன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவலில் தான் இருந்திருக்கான். 430 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட்லேயே வந்து ஆல்மோஸ்ட் 2-3 மாதமா 6 மாதமா அவன் வந்து சப்போர்ட்லேயே இருந்திருக்கான். இந்த சப்போர்ட் நல்ல ஒடிக்கி எடுத்து இவன் மேலே ஏறி இருந்திருக்கணும். பட் துரதிருஷ்டவசமாக அவன் சப்போர்ட்டை உடச்சி கீழே போகிறான். இனி அடுத்தது இவன் என்னைக்கு இந்த மாதிரி நிறுத்தி திரும்புகிறானோ, இவனுடைய சரிவை ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தி எந்த அன்னைக்கு திரும்புகிறானோ
அப்போ தான் இவன் வந்து மேல் நோக்கி வருவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது இப்போவே சரிவன் தடுத்து நிறுத்துறானா, இல்லை 2020 100 வரைக்கும்லாம் போயிருக்கான், அது வரைக்கும் போயிட்டு சரிவன் நிறுத்த போகிறானா அப்படின்றது தெரியணும். எப்படி பார்த்தாலும் இந்த கம்பெனி ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாகவும் இப்போதைக்கு பார்க்கும்போது இது வரைக்கும் அவன் லாஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி ப்ராஃபிட்னே தான் காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் சமீபத்திய 4 குவார்ட்டர்கள் சரியில்லை, அதனால தான் இவனை பிடிச்சி கும்மி விட்டுருக்காங்க. சமீபத்தில் 3 குவார்ட்டர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 குவார்ட்டர் லாஸு, ஒரு குவார்ட்டரில் எந்த விதமான வருமானம் இல்லை. அதனால தான் இவனை பிடிச்சி ஃபண்டமெண்டலி குத்தி விட்டுருக்காங்க. மறுபடி திரும்பி இவன் என்னைக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்களா, திடீர்னு என்னைக்கு திரும்பி 100 கோடி 200 கோடின்னு லாபம் பண்ணுறானோ அன்னைக்கு இந்த ஷேர் வந்து ஃபண்டமெண்டலி மேல் நோக்கி போகிறக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஒரே அட்டம்ப்டில் ஜெயிச்சவங்க ரொம்ப கம்மி தாங்க நான் பார்த்து. இந்த டாடா எல்க்ஸி ஒரு நண்பர் 10,500 வாங்கியிருக்காரு. அது எங்கேயோ ஆகஸ்ட் மாதம் வந்திருக்கும் போல் 2022. ஸோ அப்போ அங்கே ஒரு 10,500 வாங்கியிருக்காரு அப்படின்னா கீழே எங்காவது ஒரு சப்போர்ட் 6,000 ரூபா போகல அங்கே ஒரு ஷேர் வாங்கியிருந்தாருன்னா மேபி இந்த 2 ஏவரேஜ் ஆகி மேபி இப்போ அவருக்கு நோ லாஸ் நோ கெயின், இப்போ அவருக்கு 30% லாஸ்ன்னு சொல்கிறாப்புல. அதுக்கு பொதுவாக அந்த லாஸ் குறைஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ ஒரு அட்டம்ப்டில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நண்பர் வந்து பாலிகேப் அப்படின்ற ஷேரில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. பழைய ஹை போயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்புல. அது என்னமோ தெரியல, அவருடைய மனசில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படின்றது இந்த இடத்துல வந்து அவரை சோதிக்கிறான். இதை தாண்டிட்டான்னாக்கா ஓரளவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அவனுடைய பழைய ஹை அப்படின்றது. இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்ட முடியாமல் இறங்குனா அப்புறம் அவன் ஒரு சாதா ஷேராக மாறிடுவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு சாதா ஷேர்னா என்ன ஆகும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படி ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகம். பட் எப்படி பார்த்தாலும் ரொம்ப லாங் டேர்ம் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அவ்வளோதான், வாங்கினாங்களா ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. இடையில ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட் மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லொல்லா அப்படின்னு கவுண்ட் டவுன் ஒரு படத்தில் போட்டோ பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்ப்போம் ஒருத்தர். அது மாதிரி தான் ஒரு நண்பர் வந்து 2 ரூபா டிவிடெண்ட் தர்றாங்க, எம்ஆர்எஃப் ஷேரை வாங்குங்க அப்படின்ட்டு. அது எம்ஆர்எஃப் ஷேரை போய் பார்த்தோம்னா அது 1.5 லட்ச ரூபா. இந்த 1.5 லட்ச ரூபா ஷேரை வாங்கி நான் 2 ரூபா டிவிடெண்ட் வாங்குறேன், பேசாமல் இருந்துக்குவேன். ஸ்டாக்ஸ் பிளட்ஜ் பண்ணலாங்க, ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டாக் பிளட்ஜ் பண்ணுறது அப்படி வீடு பிளட்ஜ் பண்ணுறோம், அப்போ என்ன கிடைக்குது, லோன் கொடுக்குறாங்க. அந்த லோனை வாங்கி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம், வீட்டை அடமானம் வச்சு. அது மாதிரி நம்மளுடைய ஸ்டாக் அடமானம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதான் முக்கியம். ஸோ ஸ்டாக் அடமானம் வச்சு மறுபடியும் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்குறோமா அப்படின்னா அந்த ஸ்டாக் வாங்கினதுக்கு உண்டான வட்டி அவங்களுக்கு திருப்பி கட்டணும். அந்த ஸ்டாக் மேலே போச்சுனாக்கா அதை லாபத்துக்கு விற்றுட்டு அந்த வட்டிக்கையும் கட்டிட்டு நம்மளுக்கு ஒரு வருமானம் அப்படின்றது வரும். ஆனால் நம்ம ஸ்டாக்கை வாங்கினதுக்கப்புறம் அவன் கீழே போயிட்டான்னா இந்த வட்டி நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் அந்த அன்ரியலைஸ்டு லாஸையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எதுக்காக ஸ்டாக்ஸ் பிளட்ஜ் பண்ணுறோம், ஒருவேளை வாங்கி விற்கிறோம் அப்படின்றதுக்காகனா அப்போ அந்த வாங்கி விற்கிறதில் நம்ம ஏற்கனவே வருமானம் பண்ணியிருக்கோமா, அதில் இல்லை அனுபவம் இருக்கா அப்படின்ற மாதிரியான புரிதல்களில் பார்த்துட்டு பண்ணுறதுல தப்பில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஷேர் மார்க்கெட்டில் எதுவுமே நம்ப முடியாதுங்க, எல்லாமே நம்மளுக்கு ஏதோ டூப்ளிகேட் மாதிரியே இருக்கும். ஒரு நண்பர் வந்து பிஇ அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இந்த ஒலக்ட்ரா கிரீனை விட்டுட்டாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் 1100 ரூபாயிலிருந்து இப்போ 2100 ரூபா வந்துட்டான். என்ன கொடுமை பார்த்தீங்களா. ஸோ ஷேர் மார்க்கெட் பிஇ காரணங்களால் மட்டும் இயங்கிறது இல்லை, ஃபியூச்சரில் என்ன ஆர்டர் கிடைக்கும், அவன் என்ன செக்டரில் இருக்கா அப்படின்ற பல காரணங்கள் இருக்குது. அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுக்க வேண்டியதில் எந்த மீனிங் இல்லை அப்படின்றத என்னுடைய கருத்தம். ஒரு நண்பர் பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு 30% ஷேர் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிச்சோம் அப்படின்னாக்கா அது ஒரு சரியான லாபமாக இருக்கும் அப்படின்றது அவருடைய கருத்து. எனக்கு இது வந்து ஒரு சிறந்த உடன்படிக்கையான கருத்தை தான் தெரியுது. ஒரு வருஷத்துக்கு எஃப்டி விட அதிகமாக சம்பாதிக்கணும். இப்போ ஷேர் மார்க்கெட் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு 30% லாபம் கிடைச்சா ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் தான். பட் நிறைய பேர்த்துக்கு ப்ளஸில் போகிறத விட மைனஸில் போயிடுது. உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.